10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இந்த ஆட்டிக் ப்ரோஸ்ல கிராமர் போர்ஷன்ஸை வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். நாமினலைசேஷன், ஃபைனைட், இன்ஃபைனைட் வேர்ப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலயே இன்னும் ஒரு கிராமர் போர்ஷன் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ்ன்னு இருக்கு. அதை வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ் வந்து பேஜ் நம்பர் 108, 109 த ஆட்டிக் இந்த ப்ரோஸ் இந்த சாப்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாப்டர்ல தான் இந்த கிராமர் போர்ஷனான ஃப்ரேசஸும் கிளாசஸும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரேசஸ் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2-3 வார்த்தைகள் சேர்ந்தது. அதுல ஆனா என்னன்னா சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது. நான் இந்த இன்டூ மார்க் போட்டிருக்கிறது எதுக்குன்னா, அந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்டோ வெர்போ இருக்காது. நோ மீனிங் இஃப் யூஸ்ட் அலோன். இந்த வார்த்தைகள் the group of words when used alone it does not give any meaning. அந்த ஒரு கோர்வையா அந்த 2-3 வார்த்தைகள் இருக்கிறது வந்து தனியா அதை சொல்றத வந்து பெருசா அர்த்தத்தை கொடுக்காது. இதுல இன்னொன்னு என்னன்னா, it does not contain finite verb. இப்ப இந்த finite verbனா என்ன நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல தெரிஞ்சுட்டு இருப்போம். finite verb it indicates tense and time of the action அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா? காலத்தையும் நேரத்தையும் அந்த verb வந்து குறிக்கும். அததான் finite verb அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இந்த phrases அது வந்து it does not contain a finite verb. அது வந்து 2-3 வார்த்தைகள் சேர்ந்தது. that is called group of words. It does not include subject or a verb. No meaning if used alone. தனியா வந்து அதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடையாது. and it does not include a finite verb. இது எதுக்கு கீழே எழுதியிருக்கேன்னா, finite verb என்னங்கறத ஒரு டக்குன்னு ரீகேப் பண்றதுக்காக நான் இங்க கொடுத்திருப்பேன். சரி, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். a beautiful home, an intelligent boy, a costly shirt. இத பத்தி ஒன்னும் பெருசா இது விவரிக்கல. இட்ஸ் ஜஸ்ட் a group of words அவ்வளவுதானே தவிர இது வந்து தனியான ஒரு மீனிங்கோ, இதுக்கு வந்து ஒரு டென்ஸ், ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷன், இது ரெண்டுமே வந்து இதுல வந்து இல்ல. ரைட்டா? சோ அதனாலதான் இத வந்து phrases அப்படின்னு நம்ம சொல்றோம். It doesn't, the above group of words, it does not contain a finite verb. அதுதானே இந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இதுல என்னெல்லாம் இட்ஸ் a group of words. a beautiful homeங்கிறது group of words. இதுல வந்து ஒரு சப்ஜெக்டோ வேர்போ எதுவுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் a description of the home, right? அப்புறம் no meaning if used alone. இதுல வந்து எதுவும் ஒரு finite verb, ஒரு டென்ஸோ ஒரு டைம் ஆஃப் ஆக்ஷனோ எதுவுமே கொடுக்கப்படல. கரெக்டா? சரி, இதுக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் phrases நம்ம இப்போ வந்து பார்ப்போம். The 3 kinds of phrases have been discussed in this grammar section. They are adjective phrase, adverb phrase, noun phrase. இந்த 3 phrase, இந்த 3 விதமான phrases வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப. அதுல முதல் வகையான adjective phrase அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். One or more words that does work of a adjective. இந்த 2-3 வார்த்தைகள் அது வந்து அட்ஜெக்டிவோட வேலையை செய்யறதுன்னா அததான் வந்து adjective phrase அப்படின்னு சொல்லுவோம். அட்ஜெக்டிவ்னா என்ன? இட் இஸ் a word that describes a noun. அதுதானே அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். noun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection, இதெல்லாம் different parts of speech. There are 8 parts of speech, right? அதுல வந்து adjective வந்து என்னதை சொல்லும்? it describes a noun. நவுனை பத்தி விவரிக்கிற வார்த்தை தான், அதை டிஸ்கிரைப் பண்ற வார்த்தையை தான் அட்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல எப்படி வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். I am very happy with his work அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா? நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவன் செஞ்ச வேலையில
அவனோட வேலையில அப்படின்னு சொல்றத வெரி ஹாப்பி, ஹாப்பிங்கிறது சந்தோஷம். இந்த வெரி ஹாப்பிங்கிற வார்த்தை தான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஏன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா ஹாப்பிங்கிறது சந்தோஷம். இத வந்து இன்னும் விவரிக்கிற வார்த்தையா இந்த நவுனை வந்து இந்த வேலையை வந்து விவரிக்கிற இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். கரெக்டா? அதுதானே அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். சோ இந்த வெரி ஹாப்பிங்கிற வார்த்தை இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஓவர் ஹியர். இந்த வெரிங்கிறது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்டா இருக்கு இங்க. ரைட்டா? ஹாப்பிக்கு முன்னாடி இந்த வெரிங்கிற வார்த்தை வந்து ஹெல்பிங் வேர்டா இருக்கு. கரெக்டா? த காஸ்ட் ஆஃப் அடுத்த எக்ஸாம்பிள் இங்க நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். The cost of tomatoes is way too high. இப்ப இருக்கிற நமக்கு எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் தான். இப்ப தக்காளி விலையெல்லாம் பயங்கரமா ஏறிடுது இல்லையா? சோ டொமேட்டோஸ் வந்து நவுன் இஸ் வே டூ ஹை, அதிகம்னு நம்ம சொல்றோம். வே டூ ஹை இதுவே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அட்ஜெக்டிவ்னா என்னன்னு ஃப்ரேஸ்னா என்னன்னு சொன்னோம். ஒன் ஆர் மோர் வேர்ட்ஸ் தட் டஸ் தி ஒர்க் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஹை, டூ ஹை, வே டூ ஹை, இதுதான் வந்து adjective phrase அப்படிங்கறத நம்ம இதுல பாக்குறோம். We bought chairs made of wood to the auditorium. இந்த made of wood அப்படிங்கிற group of words தான் இங்க வந்து adjective phrase. இந்த chairs வந்து வாங்கப்பட்டது எதால வாங்கப்பட்டது? இந்த made of wood. It's giving more description about the chairs, right? இந்த சேருக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷனை வந்து அதிகமா கொடுக்கப்படுறது. சோ இததான் வந்து இந்த சென்டென்ஸ்ல மேட் ஆஃப் வுட்ங்கிறது தான் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா நம்ம பாக்குறோம். சரியா? சோ கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ்ல ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் பார்த்தோம். அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்னா என்னன்னு சொன்னோம். ஒன் ஆர் மோர் வேர்ட்ஸ் that does the work of adjective. அட்ஜெக்டிவோட வேலைய அந்த ஒன்னோ அதுக்கு மேல இருக்கிற வார்த்தைகள் வந்து அது வந்து வேலை செய்யும். அட்ஜெக்டிவோட வேலைய அது பார்க்கும். அட்ஜெக்டிவ் இட் டிஸ்கிரைப்ஸ் தி நவுன். ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ஒர்க்ங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம். த காஸ்ட் ஆஃப் டொமேட்டோஸ் இஸ் வே டூ ஹை அப்படிங்கிற உதாரணத்தையும் பார்த்தோம். வி பாட் சேர்ஸ் மேட் ஆஃப் வுட் டு தி ஆடிட்டோரியம். மேட் ஆஃப் வுட்ங்கிறதா இங்க அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். ஓகேயா? சோ அடுத்த விதமான ஃப்ரேஸ் நம்ம பார்க்கலாம். அட்வர்ப் ஃப்ரேஸ். அட்வர்ப்னா என்ன? இட் இஸ் a word that modifies a verb or any other adverb or adjectives. இததான் வந்து adverb அப்படின்னு சொல்லுவோம். modifies verb or other adverbs or adjectives. சரி, இந்த adverb phrase-னா என்ன? This phrase supplies some information about the adverb. இது வந்து adverb-க்கான இன்னும் கூடுதலான தகவலை வந்து இந்த phrase வந்து கொடுக்கும். This functions as an adverb. உதாரணத்தோட பார்த்தா நமக்கு இன்னும் ஈஸியா புரியும். They ran really fast. எப்படின்னு கொடுக்கறதா? ranங்கிறது verb. கரெக்டா? சோ இந்த verb வந்து அது இன்னும் எப்படி மாடிஃபை பண்றது? really fast, வேகமா, இன்னும் வேகமா ஓடினான். they ran, அவங்க வேகமா ஓடினாங்க, ரொம்ப வேகமா ஓடினாங்க. ஓடுறதுங்கிறது தான் verb. எப்படி அது ஓடுபடுது? it is providing some information about the adverb. இல்லையா? சோ really fast அதுதான் வந்து இங்க adverb phrase. he ate the breakfast much quicker. ate-ங்கிறது தான் verb. தன்னோட பிரேக்ஃபாஸ்ட வந்து சாப்பிடுறது தான் இதுல இது. அத வந்து எப்படி சாப்பிடுறான்? much quicker, வேகமா, இன்னும் கொஞ்சம் வேகமா அவன் சாப்பிட்டான். so much quicker, it is providing some more information about the adverb. இந்த muchங்கிற வார்த்தை quicker-ங்கிறது தான் adverb. it is providing more information to the word quicker, much quicker. கரெக்டா? சோ இதுதான் இங்க adverb phrase. Adverb phrase, this phrase supplies some information about the adverb. It functions as adverb. அதுல இருக்கிற ரெண்டு உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது
noun phrase. Phrase that acts as a noun. அதுதான் noun phrase. A boy of class 10 became the house captain. இந்த எக்ஸாம்பிள் நம்ம பாட புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு பையன், அந்த பையன் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்ல உள்ள ஒரு பையன், அவன் தான் வந்து ஸ்கூல்ல கேப்டன்சி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, லீடர் செலக்ட் பண்றது அதெல்லாம். he became the house captain. சோ இது வந்து இந்த பாய் பத்தி இன்னும் இட்ஸ் ப்ரொவைடிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். phrase that acts as a noun of class 10 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. சோ பாய் ஆஃப் கிளாஸ் 10 தான் இங்க noun phrase. ஓகேயா? இதுல என்ன இருக்கும்னா, noun phrase-ல நவுனை தவிர அதர் அசோசியேட்டட் வேர்ட்ஸ், அதை வந்து நவுனையே மாடிஃபை பண்றது. இங்க வந்து பாய் தான் நவுன், அதை இன்னும் மாடிஃபை பண்றதா என்ன கொடுத்தது, ஆஃப் கிளாஸ் 10 அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. சோ இட் இஸ் மாடிஃபையிங் த நவுன். இந்த பேர் சொல்லையே வந்து இன்னும் ஃபர்தரா வந்து மாடிஃபை பண்றதுனாலதான் இதை வந்து நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்றோம். சோ பாய் ஆஃப் கிளாஸ் 10 தான் இந்த உதாரணத்துல நவுன் ஃப்ரேஸா கருதப்படுறது. இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். A woman in the window shouted for help. இந்த விமென்ங்கிறது நவுன். in the window, அந்த விமெனை பத்தி இன்னும் ஒரு கூடுதலான தகவல். it is providing other associated words that is modifying the noun. இந்த விமென்ங்கிற நவுனா இருக்கு இல்லையா, இத வந்து மாடிஃபை பண்ற போல அடிஷனல் வேர்ட்ஸ், in the windowங்கிறது அடிஷனல் வேர்ட்ஸ் இது கொடுக்கறதுனால it becomes noun phrase. இந்த உதாரணத்துல women in the window வந்து noun phrase. இந்த உதாரணத்துல boy of class 10 became the house captain. இந்த boyங்கிறது noun, other associated words along with the boy were of class 10. It becomes noun phrase. Correct? So a noun phrase is a phrase that acts as a noun. சரியா? முதல்ல ஃப்ரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதுல வந்து ஒரு ஃபைனைட் வேர்ப் வந்து இருக்காது. திருப்பி ரீகேப் பண்ணிப்போம். group of words, it doesn't contain subject or verb and there is no meaning if used alone. இதுல வந்து finite verb கிடையாது. இந்த into mark போட்டது வந்து எதுக்குன்னா கிடையாது. it does not contain subject or a verb or it doesn't contain finite verb. So finite verb னா என்னன்னு சொன்னோம், it is a verb that indicates tense and the time of the action. So different types of kinds of phrases தான் நம்ம பார்த்தோம். adjective phrase, adverb phrase, noun phrase. adjective phrase na group of words that does the work of adjective. adjective உண்டான வேலையை இந்த 2-3 வார்த்தைகள் வந்து சேர்ந்து அதோட வேலையை செய்யும், adjective உடைய வேலையை செய்யும். adverb phrase na it is a phrase which functions as an adverb. it functions as an adverb. இது வந்து அந்த ஆக்ஷனோட அந்த செயலுக்கு உண்டான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் adverb phrase. noun phrase na this is a phrase that acts as a noun. கரெக்ட்டா? ஓகே, அடுத்தது நம்ம clauses பத்தி பார்க்கலாம். இப்ப phrases என்ன சொன்னோம், group of words, it does not contain subject or verb or finite and it does not contain finite verb அப்படின்னு சொன்னோம். so clauses வந்து it comprises of finite verb. அப்படின்னா ஒரு tense and time of action கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். group of words, clauses னா என்ன, இதுவும் வந்து 2-3 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் group of words. இதுல subject verb combination கட்டாயமாக இருக்கும். phrase-ல வந்து அது இல்லைன்னு நம்ம சொன்னோம். clauses-ல வந்து இது இருக்கு. it has complete meaning by itself. இதுக்கு உண்டான அர்த்தம் இன்னும் ஒரு சென்டென்ஸோ இன்னும் கூடுதலான வார்த்தைகள் இருந்தாதான் இது பரிபூர்ணமான ஒரு சென்டென்ஸா ஆகாது. இது வந்து கம்ப்ளீட் மீனிங் பை இட் செல்ஃப், ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து தானாகவே இது கொடுக்கிறது. சோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா he reads book regularly. இங்க ஹீங்கிறது சப்ஜெக்ட், ரீட்ஸ்ங்கிறது ஓகே. நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வழியாவே போவோம்.
ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்னா என்ன சொன்னோம், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்தரா என்ன நமக்கு சப்ஜெக்ட் வர்ப் சொல்றது. ஹீங்கிறது தான் சப்ஜெக்ட். படிக்கணும் அது ஒரு செயல் இல்லையா, சோ இட் பிகம்ஸ் தி verb. புக்ஸ் ரெகுலர்லி, இது சேர்ந்து படிக்கிறதே ஒரு மீனிங் கம்ப்ளீட்டா கொடுக்கிறது இல்லையா, சோ திஸ் பிகம்ஸ் clause. ஓகேயா? So we'll have a look into the kinds of clauses. Kinds of clausesல noun clause இருக்கு, adverb clause இருக்கு, adjective clause. இது மூணுமே டிஸ்கஸ் பண்ண போறோம் இப்ப. Noun clause, it functions as a noun. Whoever invented this machine is genius. இந்த மிஷினை யார் கண்டுபிடிச்சாலோ அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி. Whoever invented this machine, இந்த மிஷினை பத்தி சொல்றது. Whoever invented this machine, யார் இந்த மிஷினை கண்டுபிடிச்சாங்களோ. சோ இந்த சென்டென்ஸ் whoever invented this machine, இது வந்து group of words. So it is containing it consists of finite verbs. So that becomes a clause. So அந்த clauseல ஒரு வகையான noun clause தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். So whoever invented this machine is genius அப்படின்னு சொல்லப்படுறது. The highlighted portion, it acts as a noun here. The highlighted portion, இத என்ன ஹைலைட் பண்ணிருக்கோமோ, அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ, அதுதான் இங்க வந்து நவுனா செயல்படுறது. That you have come pleases me. நீ வந்ததுனால, நீ இப்ப வந்திருக்கல, அதனால எனக்கு அந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. It pleases me. So that you have come pleases me. It is acting as a subject of verb pleases. இல்லையா, இந்த pleaseங்கிற வார்த்தைக்கு it is acting as the subject of the verb. So அதனாலதான் இத வந்து noun clause அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா இந்த noun clauseல வந்து வார்த்தைகள் இப்படிதான் ஆரம்பிக்கப்படும். whomever, wherever, whether, where, which, whichever, whoever. இந்த மாதிரி சென்டென்ஸ்ல நவுன் கிளாஸ்ல வந்து இது ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு ஹிண்ட். நிறைய சென்டென்ஸ்ல இல்லாம இருக்கலாம், சில சென்டென்ஸ்ல கண்டிப்பாக இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. whoever, whatever, what, which, when, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லப்படுறத அது வந்து நவுன் கிளாஸா நம்ம பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? I fear that I will fall. Fear, பயம். எதனால நான் பயப்படுறேன், நான் கீழே விழுந்துடுவேனோ அதனால நான் பயப்படுறேன். that I will fall, இது வந்து ஒரு group of words, கரெக்டா? அதுல ஐங்கிறது சப்ஜெக்ட். I fear that I will fall. I is the subject. fallனா என்ன? விழுறது. அதுதான் verb, செயல் சொல், கரெக்டா? so that I will fallங்கிறது group of words that is comprising of subject plus verb. So in the I fear, in the group of words, it is acting as a noun for the word fear. Okay, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம் noun clauseல. சரியா? அடுத்தது adjective clause. adjective clauseனா group of words. இதே எல்லா இதுலயும் நம்ம பார்த்துன்னு வரதுதான். 2-3 வார்த்தைகள், 2 or more words or maybe a group of words. It comprises of subject plus verb. Subjectum verbum கண்டிப்பாக இருக்கும். It acts as an adjective. ஒரு adjective அது வந்து செயல்படும். adjectiveனாலே என்ன? It is a word that describes noun இல்லையா? ஓகே, இந்த adjective clause வந்து உதாரணத்தோட நம்ம பார்ப்போம். அதுல பார்த்தோம்னா எளிமையா இன்னும் புரிஞ்சுக்கலாம். Example, the umbrella which has a broken handle is mine. இந்த கொடைக்கு வந்து கைப்பிடி இருக்கும் இல்லையா, அது இருந்தாதானே நம்மளால புடிச்சுக்க முடியும். அந்த உடைஞ்சு போயிருக்கிற அம்பரல்லா தான், அந்த கொடை தான் என்னுடையது. எந்த அந்த கம்பு உடைஞ்சு போயிருக்கோ அந்த கொடை தான் என்னுடையது அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்றது. சோ brokenங்கிற வேர்டு வந்து verb.
இல்லையா? ஹேண்டில்ங்கிறது இந்த அம்ப்ரெல்லா வந்து இதுதான் நவுனா இருக்கு. which has a broken handle. அம்ப்ரெல்லாங்கிறது தான் நவுன். அந்த நவுனை பத்தி இது என்ன விவரிக்கிறது? இந்த வார்த்தைகள் தானே இந்த அம்ப்ரெல்லாவை பத்தி சொல்லப்படுறது. which has a broken handle. இந்த அம்ப்ரெல்லா பத்தி என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? அதுல இருக்கிற அந்த கம்பு உடைஞ்சு போயிருக்கு, அதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்லப்படுது. So these words are giving further information. It acts as an adjective. It is describing the noun which has a broken handleங்கிறது தான் இங்க வந்து adjective clause. அடுத்த எக்ஸாம்பிள், she met a girl whose eyes were big அப்படின்னு சொல்லப்படுது. அவ வந்து ஒரு பெண்ணை பார்த்தா, யார் எந்த மாதிரி பெண்ணா பார்த்தா, கண்ணு வந்து பெருசாக இருந்த பொண்ணு, அந்த பொண்ணை அவளைதான் பார்த்தா அப்படின்னு இந்த சென்டென்ஸ் சொல்றது. she met a girl whose eyes were big. so whose eyes were big, இதுதான் இந்த கேர்ள் தானே noun. so these words are describing the noun. So it's acting as an adjective. So they are group of words. It is having subject and verb. Okay. And it is acting as an adjective and it is describing the noun also. The noun தான் the girl. So whose eyes were big. இதுதான் adjective clause. Correct? அடுத்தது adverb clause. பாப்போமா? adverb clause na it is a group of words that is having subject plus verb combination and it acts as an adverb in a sentence. இது வந்து இந்த சென்டென்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ்ல adverb-ஆ ஃபங்க்ஷன் ஆகுது. they rested when the evening came. இது எப்படி வந்து அவங்க ஓய்வு எடுத்துட்டாங்க, எப்ப ஓய்வு எடுத்துனாங்க? they are describing about the rest. they rested எப்போ? when the evening came. இந்த ஈவினிங்கிறது தான் சப்ஜெக்ட், கேம்ங்கிறது தான் verb இல்லையா? when the evening, it is describing when they took the rest, right? so when the evening, எப்போ ஓய்வு எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் when the evening. இந்த 2-3 வார்த்தைகள் சேர்ந்ததான் group of words சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாவது கண்டிஷன் சப்ஜெக்ட் பிளஸ் verb இருக்கணும்னு சொல்றோம். ஈவினிங்கிறது சப்ஜெக்டா இருக்கு, கேம்ங்கிறது வர்பா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? acts as an adverb in a sentence. when the evening அப்படிங்கிறது தான் எப்ப அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கங்கிறத டிஸ்கிரைப் பண்றது இல்லையா? சோ இதுதான் adverb கிளாஸுக்கு உண்டான உதாரணமா இங்க இருக்கு. அடுத்தது, the students were sitting quietly until the teacher arrived. இந்த பசங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க எப்ப வரைக்கும்? அந்த கிளாஸினுடைய வாத்தியார் வர வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the students were sitting quietly until the teacher arrived. so in the until the teacher arrived da, it is the highlighted part of the sentence. it speaks about the time of the action. எப்ப வரைக்கும் அப்படிங்கறது இந்த நேர காலத்தை குறிக்கிறது இல்லையா? சோ until the teacher arrivedங்கிறது தான் இங்க வந்து adverb clause-ஆ நம்ம பார்க்கிறோம். சோ கிளாஸஸ்னா என்னன்னு பார்த்தோம். 3 விதமான கிளாஸஸ் வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்டா? clauses are the group of words that is having subject verb combination. it has complete meaning by itself. அதுவே தன்னைத்தானாவே அது கம்ப்ளீட் மீனிங்காவே கொடுக்கும். கண்டிப்பாக சப்ஜெக்ட் verb இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைனைட் verbs. ஃப்ரேசஸ்க்கும் கிளாஸஸ்க்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசமே இதுதான். ஃப்ரேசஸ்ல வந்து ஃபைனைட் verbs இருக்காது, அதாவது டைம் ஆஃப் ஆக்ஷன் and tenses அத பத்தி பேசப்படாது phrasesல. they are just group of words which does not give any meaning. it doesn't give meaning by itself. ஓகேயா? அதுதான் phrase. clause-னா என்ன? அந்த கண்டிஷன் இல்லாம மத்த எல்லாத்தையும் அந்த இல்லாம சாட்டிஸ்ஃபை பண்றதா, அததான் நம்ம clauses அதன்னு சொல்லுவோம். so 3 types of clause we saw. noun clause, it functions as a noun.
These words functions as a noun, adjective clause. They are the group of words. It comprises of subject plus verb and it acts as an adjective. இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய வைக்கும். இந்த அம்ப்ரெல்லா which has a broken handle is mineங்கிறது பார்த்தோம். அம்ப்ரெல்லாங்கிறது தான் கொடை. அம்ப்ரெல்லானா என்ன? கொடை. இது இந்த கொடைய பத்தி தான் இங்க பேசப்படுறது. கொடை தானே நவுன் இல்லையா? சோ இத வந்து இந்த கொடைய பத்தி என்ன விவரிச்சிருக்காங்க? which has a broken handle. அந்த கைப்பிடி உடைஞ்சு போயிருக்கிற கொடை தான் என்னுடையது அப்படின்னு சொல்லப்படுது. so it is describing the noun umbrella which has a broken handle தான் adjective clause. கரெக்டா? அடுத்தது adverb clause. they are also group of words. subject plus verb கண்டிப்பாக இருக்கு. it acts as an adverb in the sentence. அவங்க ஓய்வு எடுத்துக்கிறாங்க. எப்போது ஓய்வு எடுத்துக்கிறாங்க? when the evening came. சாயங்காலம் ஆன போது ஓய்வு எடுத்துட்டாங்க. சோ ஈவினிங்கிறது தான் சப்ஜெக்டா இருக்கு. இந்த சப்ஜெக்ட வந்து அதோட சேர்ந்தது இந்த வெர்ப் கேம்ங்கிறது தான் இங்க செயல் சொல்லா இருக்கு. செயல் வார்த்தை. இட் இஸ் டினோட்டிங் தி ஆக்ஷன், ரைட்? எப்ப எடுத்துனாங்க? they rested when the evening came. எப்ப ஓய்வு எடுத்துனாங்க? when the evening. these group of words, they are acting as adverb of the sentence. சரியா? சோ இன்னி கிளாஸ்ல phrases and clauses அத பத்தி நம்ம பார்த்தோம். நம்ம இனிமே ஒரு கிளாஸ்லயும் இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இன்னி கிளாஸ் phrases பார்த்தோம். பேஜ் 108 109 இதுலதான் கொடுக்கப்பட்டிருக்கு. சப்ஜெக்ட் verb கிடையாது, finite verb கிடையாது. சோ இதே கிளாஸோட நேர் எது? மீனிங். group of words, it comprises of subject verb combination and it gives meaning by itself. ரொம்ப முக்கியமானது, it consists of finite verbs. okay? நம்ம இனிமே கிளாஸ் முடியறத ஒரு புது வார்த்தை அன்னைக்கான நாளைக்கான கத்துப்போம். வேர்ட் ஃபார் த டே. இன்னைக்கு உண்டான வார்த்தை. அதை வந்து நம்ம எப்படி எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம டே டு டே லைஃப்ல உபயோகிக்கிறது தான் அதோட உபயோகமும் அதிகமாகும். ஒரு புது வார்த்தையும் நம்ம தெரிஞ்சிடா போலையும் இருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். shattered. ஷேட்டர்ட்னா என்ன? தமிழ் அர்த்தம் என்ன? நொறுங்கி போறது, நொறுங்கிறது இல்லையா? சோ ஷேட்டர்ட், SHATTERED. இதுக்கு உண்டான அர்த்தம் என்ன? It means broken into small pieces. சின்ன சின்ன துண்டுகளாக உடைஞ்சு போறது. சிறு சிறு parts. It's broken into small pieces. இதுதான் இதுக்கு உண்டான அர்த்தம். ஷேட்டர்டுக்கு உண்டான அர்த்தம். ஷேட்டர்டு வந்து இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். சரி, வேர்டை தெரிஞ்சிடணும், மீனிங்க தெரிஞ்சிடணும். தமிழ வந்து என்ன சொல்றோம்? நொறுங்கியது அப்படின்னு தமிழ சொல்றோம். இத வந்து ஒரு உதாரணத்தோட பாப்போமா? The mirror கண்ணாடி shattered into 1000 pieces. ஷேட்டர்ட்னா என்னன்னு சொன்னோம்? நொறுங்கி போறது. இந்த கண்ணாடி வந்து இப்ப எங்கேயாவது நம்ம தவறுதலா இடிச்சிட்டோம், இல்லாட்டி கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும்ல.
அததான் இத சொல்றாங்க. நொறுங்கி போறதான் வந்து shattered நம்ம சொல்றோம். சோ இது ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கறது the mirror shattered into 1000 pieces. Okay, so today we learned word for the day as shattered. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லயும் நம்ம ஒரு புது வார்த்தைகளை கத்துப்போம். கிளாஸ் முடிகிற சமயத்துல நம்ம இத தினப்படி லைஃப்லயோ ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேசுறத உபயோகிச்சு வந்தோம்னா நமக்கு உண்டான ஒரு வேர்ட் வந்து நம்மளோட இதுல அதிகரிச்சுண்டா போலயும் இருக்கும். இன்னொருத்தவங்க நம்மள்ட்ட பேசுறதா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ரைட்டா? ஓகே, இதோட நான் இந்த கிளாஸ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நம்ம ஆரம்பிக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.